இப்போ இந்த கடவுள்னு தன்னை அவர் சொன்னது இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு தந்திரத்துக்காக சொன்னது. இப்போ இது நாம் போய் அப்படி பண்ணக்கூடாது. இது அல்லாஹ் கற்றுக் கொடுத்தது, புரியுதா? ரசூல்லா கூட இப்படி பிரச்சாரம் பண்ணல. இப்போ நமக்கு யார் உஸ்வத்துல் ஹசனா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். இப்ராஹிம் நபி உஸ்வத்துல் ஹசனா தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது கரெக்டாக புரிஞ்சுக்கணும். எந்த குரான்லேருந்து எந்த வசனத்தை நாம் ரிலேட் பண்ணணும், இதை எப்படி மீனிங் எடுத்துக்கணுன்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் சொல்கிறேன். எப்படின்னா இதெல்லாம் இந்த இந்த மாதிரியான சில பேச்சு தந்திரங்கள் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. இது பொய் கிடையாது, உண்மைதான். ஆனால் எதிராளி அதை உண்மைன்னு நம்புகிற மாதிரி நாம் சொல்கிறது, புரியுதா? இவர் இதுதான் என் கடவுள் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா அது அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை தான். ஆனால் அவர் உள்ளத்திலிருந்து வந்த வார்த்தை கிடையாது. அதே சமயம் அது அதை பார்த்து இறைவன் இவர் நம்பிக்கை கொண்டதாகவும் கிடையாது. அவர் சொல்கிறது எதுக்கு? ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்படி தோணணும் அப்படிங்கிறதுக்காக. அதாவது இப்ராஹிம் இந்த அளவுக்காவது இறங்கி வந்துட்டார் அப்படின்னு தோணணுங்கிறதுக்காக சொன்னது.